கேஷாக நான் ஒரு 500 ரூபாய் தரேன், எனக்கு வந்து ஜிபே பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம எமர்ஜென்சியாக ஏதாவது ஒரு கடை வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்போம். பட் இப்போ அதையே மோசடியாக மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ அந்த சம்பவத்தை பண்ண நபர்களோட நேமையும் ஏஜையும் சொல்றேன். திஜின் 19 வயசு, அப்புறம் அம்ஜத் காலேஜ் ஸ்டூடெண்ட், அஃப்னான் அப்படின்ற இளைஞர் வந்து BA ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட். விஜய் சேதுபதி, ஷாஹித் கபூர் நடித்த ஃபர்ஸி வெப் சீரிஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து அந்த படத்தோட கதை தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். அது வந்து ஒரு கள்ள நோட்டு அடித்து ஹீரோ வந்து கள்ள நோட்டு அடிப்பார். விஜய் சேதுபதி அவரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதான் அது வெப் சீரிஸ். அது அப்படி தான் போகும். பட் அந்த சம்பவத்தை வெறும் A4 ஷீட்டை வச்சு உண்மையாகவே செஞ்சுருக்கு ஒரு கும்பல். கேஷாக நான் ஒரு 500 ரூபாய் தரேன், எனக்கு வந்து ஜிபே பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம எமர்ஜென்சியாக ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கவங்கள்ட்ட கேட்போம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்போம். அவங்களுமே நம்ம எமர்ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது நமக்கு உண்மையிலே பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். பட் இப்போது அதையே மோசடியாக மாற்றி வச்சுருக்காங்க. போன வருஷம் செங்கல்பட்டு திருக்கழுங்குன்றத்தை சேர்ந்த ஒரு ஓட்டுநர், அவர் பேர் கோவிந்தராஜ். அவர் தன்னோட காரில் பயணித்த ஒரு பயணி, தன்னை வந்து ஒரு டாக்டர்னு சொல்லியிருக்காரு. அவர் பேச்சை கேட்டுட்டு இவர் வந்து அந்த டாக்டர் வந்து கேஷாக 7000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இவர் அந்த நபருக்கு கேஷை வாங்கிட்டு அந்த நபருக்கு 7000 ரூபாய் ஜிபே பண்ணியிருக்காரு. அவர் தந்த அந்த அமௌண்ட்டை வச்சு, அந்த நோட்டை வச்சு கடைகளில் போயிட்டு பொருள் வாங்கும்போது தான் அது கள்ள நோட்டுன்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு. இதை வந்து நம்ம கவர் ஸ்டோரியில் லாஸ்ட் இயரே நம்ம பேசியிருந்தோம். ஸோ இனி யாராவது நான் ஜிபே பண்ணுறேன், கேஷாக தர முடியுமா அப்படின்னு கேட்டாலும் சரி, நான் கேஷ் தரேன் ஜிபே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாலும் சரி, ரொம்ப எச்சரிக்கையாகவே இருங்க. எல்லாரையுமே வந்து சந்தேக பார்வையோட பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எமர்ஜென்சி யாராவது கேட்கும்போது நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அந்த டைமில் நம்ம வந்து அவரை சந்தேகப்பட்டு இருக்க முடியாது. பட் புதுசாக ஒரு நபர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, யாருனே தெரியாத நபர், இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஹெல்ப்பை கேட்குறாரு அப்படின்னும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கும்பல் செயல்படலாம் அப்படின்ற சந்தேகம் இருந்திருக்கு. ஸோ எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ அதுவே நமக்கு அதிர்ச்சியான சம்பவம் தான். இப்போ அதை விட அதிர்ச்சியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவமே அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தை செஞ்சவங்களோட பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது. இப்போ அந்த சம்பவத்தை பண்ண நபர்களோட நேமையும் ஏஜையும் சொல்கிறேன், நீங்களே வந்து மிரண்டுருவீங்க. ஒருத்தர் பேர் திஜின், வயசு வந்து அந்த நபருக்கு 19 வயசு, டிஜிட்டல் பெயிண்டிங் சார்ந்த பணி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. இன்னொருத்தர் பேர் அதுல் கிருஷ்ணா, வயசு 19, சோலார் பேனல் ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னீஷியன். அதுக்கப்புறம் அம்ஜத் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், BSc நர்சிங் படிக்கிறாப்புல. அஃப்னான் அப்படின்ற இளைஞர் வந்து BA ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட். இவங்களை தொடர்ந்து 5ஆவதா சாரங் அப்படின்ற நபர் சிக்கியிருக்காரு, அவருக்கு வயசு 20. இந்த 5 பேர் செஞ்சிருக்கிறது என்ன தெரியுமா? A4 ஷீட்டில் டிஜிட்டலாக அந்த 500 ருபீஸ் நோட்டோட டிசைன் இருக்கு இல்லையா, அதை பிரிண்ட் பண்ணி கள்ள நோட்டாக பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. எப்படி தெரியுமா வந்து பப்ளிக்காக இவங்க வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க? நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லையா, நான் வந்து கேஷ் தரேன், எனக்கு ஜிபே பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாதவங்கள்ட்ட போய் கேட்டு சர்க்குலேட் பண்ணுறதாகும். அப்படியும் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, டாஸ்மாக் கடைகளில் போயிட்டு இந்த மது பாட்டில் வாங்குறதுக்காகவே, அதாவது லைனில் நின்று வாங்கி கொடுக்கறதுக்காகவே சில பேர் இருப்பாங்களாம். தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரில, பட் கேரளாவில் இப்படி வாங்கி கொடுக்கறதுக்காகவே நிற்பாங்களாம் லைனில். ஸோ அப்படி லைனில் நின்று மது பாட்டில் வாங்கி கொடுக்குறவங்கள்ட்ட கொடுத்து இவங்க பிரிண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து சர்க்குலேட் பண்ணதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சந்தேகிக்கப்படுறதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. பட் இந்த 5 பேரும் தான் கள்ள நோட்டு அடிச்சிருக்காங்க, பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ணியிருக்காங்கன்றது உறுதியாயிடுச்சு. 5 பேரையுமே இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 5 பேரும், இந்த கும்பல் எப்படி சிக்கியிருக்கு அப்படின்னா, கேரளா கோழிக்கோடு மாவட்டம் பகுதியை சேர்ந்த காவல்துறையினருக்கு சில தினங்களாகவே, குறிப்பாக வந்து ரமநாட்டுக்கரை அப்படின்ற பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் சில இடங்களில் கள்ள நோட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக வரவும் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட்டான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி காவல்துறையினர் வந்து இந்த புகாரையும் தகவலையும் ஃபாலோ பண்ணி செய்திகள் சேகரிக்கிறாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கிடைக்கிற தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த ரமநாட்டுக்கரா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த கள்ளநோட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்ற தகவல் கிடைக்குது. அதை ஃபாலோ பண்ணதுல தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த 19 வயதான திஜின் அப்படின்ற இளைஞர் வீட்டை பரிசோதிக்கிறாங்க. அவர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த வேலைகளில் இருக்கக்கூடிய ஒரு நபர்.
ஸோ அப்போ அவங்க வீட்டில் திஜின் வீட்டில் பறிமுதல் பண்ணப்போ அங்கே 500 ரூபாய் கள்ள நோட்டு 35 நோட்டை பறிமுதல் பண்ணுறாங்க. திஜின் சொன்ன தகவலை வச்சு 19 வயசான அதுல் கிருஷ்ணன் வீட்டுக்கு போய் அங்கே சர்ச் பண்ணுறாங்க. அங்கே சர்ச் பண்ணால் அங்கே வந்து 500 ரூபாய் கள்ள நோட்டு 20 நோட்டு கிடைக்குது. அதுல் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, இந்த நோட்டை எனக்கு தந்தது அரிக்காடை சேர்ந்த அம்ஜத்தும் அஃப்னானும் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவங்க 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வீட்டில் செக் பண்ணதில் குறிப்பாக அம்ஜத் வீட்டில் கள்ள நோட்டு டிசைன் செய்யப்பட்ட 30 A4 ஷீட்டை பறிமுதல் பண்ணுறாங்க. அதாவது டிசைன் பண்ணி A4 ஷீட்டில் அந்த 500 ரூபாவை வந்து டிசைன் பண்ணியாச்சு, அதை கட் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு அவங்க பண்ணலை. A4 ஷீட்டில் பிரிண்ட் செய்யப்பட்டே இருந்திருக்கு. ஸோ அங்கே 30 ஷீட்டையுமே காவல்துறையினர் பறிமுதல் பண்ணுறாங்க. சரி, இந்த 4 பேரையும் வச்சு விசாரிச்சா 5ஆவதா சிக்கினவர் தான் 20 வயசான சாரங் வந்து சிக்கியிருக்காரு. அந்த நபர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 பேருமே இப்போ கைது செய்யப்பட்டு விசாரணைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த 5 பேருமே முதல் கட்ட விசாரணையெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கள்ள நோட்டை வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப நாள் ஆகலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இவங்களுக்கு முன்னாடி இவங்க யார் மேலேயுமே இதுக்கு முன்னாடி எந்த கேஸும் கிடையாது. 2 பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, 3 பேர் வந்து வேலை செய்கிறவங்க. பட் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த 19, 20 அந்த ஏஜ் தான். ஸோ இவ்வளோ சின்ன வயசில் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்கள். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸி படத்தை உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே ஒரு டயலாக் வரும், பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது, அப்படி சொன்னவனுங்க எல்லாம் கையில் காசு இல்லாதவனுங்க தான் அப்படின்னு அந்த ட்ரைலரோட ஓப்பனிங்லேயே டயலாக் வரும். ஸோ அதுலயே இந்த மொத்த கிரைமுக்கான நோக்கம் வந்து அடங்கிடும். இந்த டயலாக் வந்து இப்போ சிக்கியிருக்கிற இந்த 5 பேருக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். மேபி அந்த ஃபர்ஸி படத்தை பார்த்து இவனுங்க இதை பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல, விசாரணையில தான் தெரிய வரும்னு வைங்க. பட் அந்த படத்தோட அந்த டயலாக் வந்து இவங்களுக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இதை ஏன் இவ்வளோ சீரியஸாக பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, ஆஸ் பர் RBI ரிப்போர்ட் படி, அதுவும் இந்த வருஷத்தோட RBI ரிப்போர்ட் படி கடந்த 2024-25 நிதியாண்டில் வந்து 5.88 கோடி மதிப்பிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்பர்ஸ்ல பார்த்தா, எண்ணிக்கையில பார்த்தா 1.18 லட்சம் வந்து 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து போன வருஷத்தை விட அதிகம். ஏன் அப்படின்னா, போன வருஷம் அதாவது 2023-24 ஆண்டுல வந்து 85,711 அப்படின்ற எண்ணிக்கையில தான் 500 ரூபாய் கள்ள நோட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 200 ரூபாய் நோட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 65.32 லட்சம் மதிப்பிலான 200 ரூபாய் கள்ள நோட்டுகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அதாவது இந்த வருஷம் 2024-2025 நிதியாண்டில் அவங்க சொல்றாங்க. ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் இந்த 200 ரூபாய் நோட்டு மட்டுமே வந்து 13.9% அதிகம். 500 ரூபாய் நோட்டும் சரி, 200 ரூபாய் நோட்டும் சரி, கள்ள நோட்டு வந்து இந்த வருஷம் அதிகமாயிருக்கு அப்படின்னு RBI சொல்லுது. தமிழ்நாட்டிலையுமே கரூர்ல பார்த்தோம். கரூர்ல வந்து இதே மாதிரியான ஃபேக் நோட்ஸை பறிமுதல் பண்ணாங்க. ஏன் இன்னைக்கு வட ஒரு மாநிலத்தில் கோடிக்கணக்கில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கள்ள நோட்லாம் யார் கையில் எப்படி ஷேர் ஆகும்னு சொல்லவே முடியாது. யாரோ ஒருத்தர் நம்மளை கூட ஏமாற்றலாம், நம்ம கையில் ஏதாவது ஒரு நோட்டு கூட வரலாம். ஸோ எப்பவுமே அலர்ட்டாக இருங்க.